ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டே லைஃப்பை பற்றி பார்த்துக்கிட்டே உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சிருக்கேன். லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இதில் ரொம்ப பெனிஃபிட்ஸ் வந்து அரேஞ்ச் மேரேஜுக்கும் லவ் மேரேஜுக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் வரும்போதே நிறையா வரதட்சணை நகை எல்லாம் கொண்டு வருவாங்க. நம்ம லவ் மேரேஜ் பண்ணிட்டு போகும்போது நம்ம அப்படி போக மாட்டோம், நம்மளை யாரும் அக்செப்டும் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, போகிற இடத்துல கூட நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க. அடுத்தவங்கள கூட நம்மளை மதித்து பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட வாம்மா உட்காருமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சொந்த வீட்டில் இருக்கிற நம்ம ராஜா மாதாக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கன்னா வந்து மூத்த மருமக வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு வந்தனால மருமக வந்து வயசில் சின்ன பொண்ணாக தான் இருக்கும், இருந்தாலும் மூத்த மருமக அவளுக்கு தான் எல்லாம் முன்னுரிமை. நீ வந்து நாங்களாக உன்னை தேடி வைக்கலைல, நாங்களாக உன்னை வீட்டுக்கு வர சொல்லலை, நீயா தானே வந்த, அப்போ நீயா உனக்கு எல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா, 2 பேரும் ஒரே நேரத்தில் கன்சீவ் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க, இதை விட வீட்டில் பெரிய என்டர்டெயின்மெண்ட் வேறு எதுவுமே இல்லைன்னா பார்த்துக்கோங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு ட்ரைமாஸ்டர்னால் ஒரே தலை சுற்று வாந்தி எல்லாம் இருக்கும். ஆனால் மருமக வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்த மருமக எல்லாம் அரேஞ்ச் மேரேஜில் கூட்டிகிட்டு வந்தவங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு கவனிப்பு இருக்கும். வீட்டில் லீவ் போட்டு பார்த்துப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஐயோ மருமகளே உட்காரு, கட்டில் விட்டு இறங்காத, வாசல் தெளிக்கக்கூடாது, கூட்டக்கூடாது, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அது நம்மளே வந்தோம்னா, நீயா தானே வந்த, நீயா தானே தேடிக்கிட்ட, நீ ஒரு அனாதை, உன்னை யாரும் வந்து பார்க்கக்கூடாது, உங்கள் வீட்டிலேருந்து யாரும் இங்கே வரக்கூடாது, உனக்கு எல்லாமே நீயே செஞ்சுக்கிறணும், நம்மளை மூஞ்சியை கூட பார்த்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அந்த வழி வந்து நான் நிறையாவே அனுபவிச்சிருக்கேன். என்னை மாதிரி லவ் மேரேஜ் பண்ண பொண்ணுங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.